வணக்கம் மக்களே. ஊர் என்ன சொல்லுது? நம்ம விஜய் ஆண்டனி சாரின் 25வது படமான சக்தி திருமகன் முன்னோட்டம் இப்போ யூடியூப்ல ஒரு பெரும் புயலை கிளப்பியிருக்கு. சரி, இந்த ட்ரெய்லரை பார்த்து நம்ம பப்ளிக் என்ன சொல்றாங்க, என்ன குமுறல், என்ன கொண்டாட்டம்னு ஒரு அலசிடலாமா? முதல்ல நல்ல விஷயத்தை பேசுவோம். அண்ணே, என்ன ஒரு ட்ரெய்லர்னே! ட்ரெய்லரை பார்த்தாலே கிட்டத்தட்ட படம் பிளாக்பஸ்டர் ஆக போகுதுன்னு நம்ம மக்கள் தீர்க்கமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் ஆண்டனி சாருடைய உழைப்பு மகத்தானது. அவர் ஒரு நல்ல மனிதர். அதனாலேயே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும்னு ரசிகர்கள் ஆணித்தரமா நம்புறாங்க. பிச்சைக்காரன், சலீம், நான், மார்கன்னு அவர் பண்ண ஒவ்வொரு படத்தையும் ஞாபகப்படுத்தி அதே வரிசையில இந்த சக்தி திருமகனும் ஒரு மணிமகுடமா அமையும்னு பல பேர் வாழ்த்துறாங்க. ட்ரெய்லர் ரொம்பவே மெய்சில் இருக்க வைக்குதாம். தியேட்டர்ல கண்டிப்பா போய் பார்க்கணும்னு ஒரு கூட்டம் கிளம்பியே வந்துருச்சு. குறிப்பா ஜனநாயக நாட்டுல மேல இருக்கவன் தான் கீழே இருக்கவன பார்த்து பயப்படணும்ங்கிற வசனம் பத்தி நூற்றுக்கணக்கான கமெண்டுகள். இதுதான்டா சினிமான்னு சிலர் சிலாகிக்க ட்ரெய்லர் நெருப்பாயிருக்குன்னு ஒரு கூட்டமே கொந்தளிக்குது. அருண் பிரபுவோட டைரக்ஷன், எடிட்டிங், ஒளிப்பதிவு, இசைன்னு அத்தனையையும் பாராட்டி தள்ளியிருக்காங்க. ஒரு சில ஷாட்களை பார்த்ததும் அருவி பட டைரக்டரோட கைவண்ணம்னு கண்டுபிடிச்சு பாராட்டுறாங்க. மயிலாடுதுறைக்காரங்க நம்ம விஜய் ஆண்டனி மயிலாடுதுறையில பிறந்ததுக்கு ஒரு சரித்திர ஆதாரமே கொடுத்திருக்காங்க. இந்த படம் ஒரு பெரிய மைல்கல்லா அமையும். இது ஒரு அரசியல் த்ரில்லர்னு பல பேர் வெயிட் பண்றாங்க. குடும்பத்துடன் பார்க்கக்கூடிய நல்ல படம், சமூக அக்கறை கொண்ட திரைப்படம்னு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அல்லது. அப்புறம் கோடியில் ஒருவன் 2ஆம் பாகம் போல இருக்கேன்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்பையும் எகிர வச்சிருக்காங்க. அண்ணே, படத்துல ஏதோ தரமான சம்பவம் இருக்குன்னு எல்லாரும் பந்தயம் கட்டி சொல்றாங்க. சரி, நல்லது பார்த்தாச்சு. இனிமேல் கொஞ்சம் தர்ம சங்கடமான விஷயத்தை பார்ப்போம். இந்த ட்ரெய்லரை பார்த்த சில பேருடைய கண்கள் ஒரு மாதிரி ஆகிருச்சுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, ட்ரெய்லர் கிட்டத்தட்ட 3 நிமிஷம் கூட இல்லை, ஆனா 300 ஷாட்டுக்கு மேல வருதுப்பான்னு ஒருத்தர் ஆதங்கத்தை கொட்டியிருக்காரு. ட்ரெய்லர் 2x ஸ்பீட்ல ஓடுதான்னு எனக்கு டவுட்டா இருக்குன்னு சிலர் உண்மையாவே குழம்பிட்டாங்க. என் மூளையால இத்தனை ஷாட்ஸையும் வசனங்களையும் ஒரு ட்ரெய்லர்ல டைஜஸ்ட் பண்ண முடியலன்னு வெளிநாட்டு ரசிகர் ஒருவர் கஷ்டப்பட்டிருக்காரு. என்னப்பா இவ்ளோ வேகமா போகுது, படம் நல்லா சுவாரஸ்யமா போனா பரவாயில்லைன்னு ஒரு கோரிக்கை வேற வச்சிருக்காங்க. அண்ணே, படத்தோட வேகம் ட்ரெய்லர்லயே தெரிஞ்சு ஒரு பக்கம் சிலருக்கு தலை சுத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இனி கொஞ்சம் நம்ம ஊர் என்ன சொல்லுது ஸ்பெஷல் கமெண்ட்களை பார்ப்போம். வழக்கம் போல எங்கடா அந்த மார்டின் தாத்தா டெம்ப்ளேட்னு ஒருத்தர் மீம் டெம்ப்ளேட்டை தேடி வந்திருக்காரு. அப்புறம் ஒரு பெருசு 1 மணி நேரத்துல 3000 வியூஸ் தான் வந்திருக்கு. நம்ம ஊருக்காரங்க ரொம்ப கேட்டு போயிட்டாங்க. இன்னும் ஒரு புலம்பல். அடப்பாவீங்களா, படத்துக்கு வாழ்த்து சொல்ல வந்த இடத்துல வியூஸ் கணக்கு பார்த்து நம்ம மக்களை திட்டுறீங்களேடா. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, 15 வினாடியில் அவன் ஆட்சியை பிடிக்கிறது தான் கொள்கைன்றா அப்படின்னு ஒரு வசனம் வந்ததும் இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டார்னு ஒருத்தர் ஒரு காமெடி பீஸை தூக்கி போட்டு சர்ச்சைக்கு விதை போடுறாரு. ஒரு வருஷத்துக்கு 30 படமான்னு ஒரு கேள்வி. அப்புறம் விஜய் ஆண்டனி நடிச்ச 25 படங்கள்ல 5 தான் ஹிட்னு ஒரு பெர்சன்டேஜ் கால்குலேஷன் போட்டு நம்ம விஜய் ஆண்டனியின் படத்தேர்வை இவங்கள நம்பி எதுக்கு இந்த மாதிரி படத்தை ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னு கொஞ்சம் நக்கலாவும் கொஞ்சம் அக்கறையாவும் கேள்வி கேட்டிருக்காங்க. இதுல உச்சகட்ட காமெடி என்னன்னா, 2 நிமிடம் 13 வினாடியில் நான் இருக்கேன், வாய்ப்புக்கு நன்றின்னு ஒருத்தர் தனக்கும் சம்பந்தம் இல்லைனாலும் ட்ரெய்லர்ல தன்னைத்தானே ஐடென்டிஃபை பண்ணி நன்றி சொல்லிட்டு போறாரு. அப்புறம் சின்ன கலைவாணர் விவேக் ஐயா இறந்த பிறகு செல்முருகன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காததுக்கு விஜய் ஆண்டனிக்கு நன்றி சொல்லி ஒருத்தர் போட்ட கமெண்ட் எங்களுக்கும் கொஞ்சம் மண்டைக்காய வச்சிருச்சு. என்ன சொல்ல வராருன்னு புரியல. மொத்தத்துல மக்களே, சக்தி திருமகன் முன்னோட்டம் வந்து நல்ல கமெண்டுகளை அள்ளி சில தலை சுற்றல் கமெண்டுகளையும் வாங்கி சில ஃபன்னி கமெண்டுகளையும் வாங்கி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. படம் ரிலீஸ் ஆகும் போது ஊர் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஊர் என்ன சொல்லுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.